ஹாய், ஹலோ. நம்ம சமையல் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைக்கிற இந்த வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுக்கு பொறுமை வேணுன்றத நீங்க கத்துக் குடுத்துருக்கீங்க. நான் இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்படுறதும் அதாங்க, பொறுமை. இப்ப நான் புட்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த புட்டு மாவு பிசையறதுலயும் ஒரு பொறுமை இருக்கு. இதுல என்ன பொறுமைன்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணும் இல்லங்க. சிம்பிள். ஒரு கிளாஸ் தண்ணிய நான் அப்படியே ஊத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதுல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவ்வளோதான். என்ன ஆயிடும்? புட்டு மாவு ஆவாது. இது தோசை மாவு ஆகும். எல்லாருக்கும் தெரியும். ஸோ புட்டு மாவுக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி, கொஞ்சம் லைட்டா தெளிச்சு கண்டிப்பா 1 கிளாஸ் பிடிக்காது. இருந்தாலும் ஒரு 1/2 கிளாஸ்ல 3/4 கிளாஸ் பிடிக்கும். நீங்க தெளிச்சு பிசையிற விதத்துல இருக்கு. அத அந்த பொறுமையா பண்ணணும்னீங்களா? அந்த இதுல தான். உங்களுக்கு பிடிச்சா உதுத்தா வரணும். இது கூட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கோமோ, நம்மளுக்கு கிரீடமா வர்றது இந்த ஏலக்காய் வாசனை போல. வாசனையா நம்ம வாழ்க்கைய அழகா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு பொறுமை கொஞ்சம் ரொம்ப முக்கியம். லைஃப்ல ஜெயிச்சவங்களோட வரலாறு, ஹிஸ்டரி நீங்க என்னன்னாலும் எடுத்து படிச்சு பாருங்களேன். அவங்கள்ட்ட வந்து பொறுமை முக்கியமா இருந்தது. பொறுமையா இருந்தாதான் நிறைய சயின்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க நம்ம பிஃபோர் பாஸ்ட்ல. இது ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது கொழா புட்டு தான். எது செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையா மாவு ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்கு. மீதியெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸ். பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. நல்லா அழகா செஞ்சு சாப்பிடுங்க. வீட்ல செஞ்சு ஃபுட்டை சாப்பிடுங்க. அம்மாக்கு தேங்க் பண்ணுங்க. அம்மா கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா இன்னும் நிறைய வெரைட்டி செஞ்சு தர காத்துட்டு இருக்காங்க. செஞ்சும் தருவாங்க. நீங்களே பாப்பீங்க. இப்ப நிறைய யூடியூப் சேனல் வந்துருக்கு. அதுல நிறைய லஞ்ச் தான் போடுறாங்க. லஞ்ச் பிளேட். ஏன் அம்மா அதை செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? அந்த பொறுமை.